வெல்கம் டு சினிகிரிகன். ஃபர்ஸ்டோட அந்த படத்தை பற்றி பேசலாம்னு யோசிக்கும் போது எனக்கு உடனே ஞாபகம் வந்தது இந்த படம் தான். படம் ரிலீஸ் ஆனப்போ வெகுஜன மக்களால் ரொம்ப தவறாக புரிஞ்சிடப்பட்ட படம் தான் சொல்லணும். நெஞ்சம் மறப்பதில்லை. ரைட்டர் எம்.கே. மணி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு கலைஞனும் அவனோட கோபத்தை அவன் கலைப்படைப்பின் மூலமா வெளிப்படுத்துவான்னு. அப்படி இந்த தமிழ் சமூகத்து மேலேயுமோ முக்கியமா இந்த தமிழ் சினிமா மேல செல்வராகவனுக்கு இருக்கக்கூடிய கோபம் தான் இந்த படம்னு சொல்லியிருப்பாரு. இந்த படத்தை ஒரு ஹாரர் படமோ இல்லை ஒரு ஃபேண்டசி படமோ, நல்லதும் கெட்டதுக்கும் இடையே நடக்கிற ஒரு போர்னும் இந்த படத்தை ஒரு சர்க்கிள்குள்ளே அடைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மேலே வைக்கிற ஒரு பெரிய விமர்சனமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். முக்கியமாக தமிழ் சினிமாவில் இருக்கிற காதல் கதைகள், காதலை எப்படி அணுகுறாங்கன்ற விதத்தின் மேலே ஒரு பெரிய விமர்சனமாக தான் இந்த படம் இருக்குன்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்த காதல் கதையை எடுத்து பார்த்தோன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பாரு, பார்த்த உடனே காதல் வயப்படுவார், அந்த பெண்ணை அடையிறதுக்காக எல்லா முயற்சியும் அவர் பண்ணுவார். இந்த உலகத்திலே நான் தான் சிறந்தவன் அப்படின்னு அந்த பொண்ணு முன்னாடி நிரூபிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவார். கடைசியாக அந்த பொண்ணை மேனிப்புலேட் பண்ணி தன்வயப்படுத்துவார், காதலில் இழ வைப்பார். இப்படி தான் தமிழ் சினிமா காதலை அணுகுது மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில். அந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா மேலே இருக்கிற பெரிய விமர்சனமாக தான் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை படம் இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ இவ்வளோ நேரமாக பேசின விஷயத்த இந்த நெஞ்சம் மறப்பதில்லை படத்தோட பொருத்தி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஹீரோன்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணது எல்லா விஷயத்தையுமே இங்கே ஒரு வில்லன், ஒரு ஈவில் பண்ணோம். அந்த பொண்ணை அடையிறதுக்கான எல்லா முயற்சியும் அவன் எடுப்பான். நான் தான் சிறந்தவன் அப்படின்னு அந்த பொண்ணு முன்னாடி நிரூபிக்க ட்ரை பண்ணுவான். கடைசியில் எதுவுமே வேலைக்கு ஆகுதுன்னு அந்த பொண்ணு தான் பண்ணுவான். அந்த மாதிரி தான் நீங்கள் தமிழ் சினிமாவில் இவ்வளோ நாளாக காதல் படம் எடுத்துகிட்டு இருந்தீங்க. தமிழ் சினிமாவில் காதல்ன்ற பேரில் கிட்டத்தட்ட பெண்களை மேனிபுலேட் பண்ணி தண்டா பண்ணுறீங்கன்னு ஒரு பெரிய விமர்சனமாக தான் இந்த படம் எனக்கு தோணுது. செல்வராகவன் மாதிரி ஒரு கலைஞனோட படம் எப்போவுமே ஒரு டெப்த்தாக தான் இருக்கும். அது நடிப்புலையும் சரி, எழுத்துலையும் சரி, அது மியூசிக்கை வாங்குற விதத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு டெப்த் இருக்கும். வெறும் தட்டையாக கவனிச்சா அந்த படம் முழுமையாக நம்மக்கிட்ட சேராது. அப்படி தான் இந்த படம் நிறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆகிடுச்சுன்னு எனக்கு தோணுது. இந்த படம் மேலே நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு பேய் படம் மாதிரியே இல்லை, பேய் படத்துக்கான ஒரு த்ரில்லர் எதுவுமே இல்லை, இந்த படம் ஏதோ பழைய படம் பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு விட்டாலாச்சாரியர் படம் பார்க்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு நிறைய விமர்சனம் வச்சதில் நம்ம வந்த புதுசில் பார்த்துருப்போம். எனக்கு நம்ம செல்வராகவன் அது தெரிஞ்சாதான் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்க்குறவங்களுக்கு பழைய படம் மாதிரி ஒரு ஃபீல் வரணும், ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட குறியீடாக தான் இந்த படம் இருக்கணும்ன்ட்டு அவர் தெரிஞ்சாதான் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த படத்துக்கு நெஞ்சம் மறப்பதில்லைன்னு பெயரை வச்சுறது காரணமே அதான். இந்த வீடியோ பார்த்த பிறகு திரும்பவும் அந்த படம் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயம் உங்களாலே உணர முடியும். இதுதான் நெஞ்சம் மறப்பதில்லை படம் பற்றின என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அந்த படத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத இவ்வளோ நேரம் சொல்லியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எந்த அளவு சரியாக பேசுகிறேன், தவறாக பேசுகிறேன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் அது சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.